you a unique fruit. Nobody can copy you. You are never going to lose your salvation ever. He is faithful to answer every prayer. இப்பொழுது நாம் வார்த்தைக்குள் கடந்து செல்வோம். தேவனுடைய வார்த்தைக்கு மீண்டுமாய் திரும்பும் நேரம் இது என்று போதித்துக் கொண்டு வருகிறோம். தேவனுடைய சுதந்திரங்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால், அதை மீண்டுமாய் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், நாம் தேவனுடைய வார்த்தைக்கு மீண்டுமாய் திரும்பக்கூடிய நேரமாய் இது இருக்கிறது. ஏனென்றால் வார்த்தையில் தான் எப்படி நாம் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதில் தான் அனைத்து கோட்பாடுகள் அடங்கியிருக்கிறது. ஆகவே இந்த வார்த்தையை தெரியாமல் நிச்சயமாக நம்முடைய சுதந்திரத்தை, நம்முடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நம்மால் எடுத்துக்கொள்ளவே முடியாது. ஏற்கனவே 2 காரணங்களை கொடுத்து விட்டேன் ஏன் வேதத்தை படிக்க வேண்டும். முதலாவது காரணம், தேவனுடைய வார்த்தை சத்தியத்தின் ஆதாரமாய் இருக்கிறது என்று சென்ற வாரத்தில் போதித்தேன். அதன் பின்பு ஏன் தேவனுடைய வார்த்தை படிக்க வேண்டும் என்ற 2வது காரணம், தேவனுடைய வார்த்தை மகிழ்ச்சி அல்லது சந்தோஷத்தின் ஆதாரமாய் இருக்கிறது. அதை ஏற்கனவே போதித்து விட்டேன். இப்பொழுது 3வது காரணத்தை பார்க்க போகிறோம். ஏன் வேதத்தை படிக்க வேண்டும்? ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை வெற்றியின் ஆதாரமாய் இருக்கிறது. பாருங்க, வெற்றியை விரும்புகிற மக்கள் இங்க இருக்கிறீர்கள். எல்லோரும் வெற்றியை விரும்புகிறோம். வெற்றியை விரும்பாத ஒரு மனுஷன் இந்த சபையில் இருக்கவே முடியாது, இந்த உலகத்திலேயே இருக்க முடியாது. எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தாலும், என்ன நிலையில் இருந்தாலும், எல்லா மனிதர்கள் விரும்புகின்ற காரியம் நாம் வெற்றி பெற வேண்டும். ஆனால் வேதம் தெளிவாக சொல்கிறது, வேதத்தை படிக்கிறவர்கள் என்ன புரிந்து கொள்வார்கள்? தேவனுடைய வார்த்தையே வெற்றியின் ஆதாரமாய் இருக்கிறது. உங்கள் எல்லோரும் குறித்து எனக்கு தெரியாதுங்க, ஆனால் நான் வெற்றி பெற விரும்புகிறேன். நான் தோற்று போக எனக்கு விருப்பம் கிடையாது. நான் வெற்றி பெற விரும்புகிறேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் வெற்றி பெற விரும்புகிறேன். உண்மையாகவே விரும்புகிறீங்களா? அதன் கீழாக இருக்க நான் விரும்பவில்லை, மாறாக நான் அதற்கு மேலாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஸோ நன்றாக நான் புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய சொந்த கிறிஸ்தவ வாழ்க்கை நான் பார்த்த காரியம், சத்ருவுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். அவனுக்கு எக்காரணத்தை கொண்டு என் மீது என்னை சாதகமாய் பயன்படுத்த எனக்கு அவனுக்கு வாய்ப்பு கொடுக்க மனமில்லை. சாத்தான் வெற்றி பெறுவதை பார்க்க நான் விரும்புவது கிடையாது. உலகம் என்னை அடக்கி ஆள்வதை பார்ப்பதற்கு எனக்கு விருப்பமில்லை. மாமிசம் ஆவியை மேற்கொண்டு செயல்படுகிறதை பார்ப்பது எனக்கு விருப்பமில்லை. நான் வெற்றி பெற விரும்புகிறேன். வெற்றி பெறுவதற்கான வாஞ்சை எனக்குள் இருக்கிறது. ஆகவே நீங்கள் இன்றைக்கு தீர்மானம் செய்ய வேண்டும், என்னுடைய எல்லா சவால்கள் மீது நான் வெற்றி எடுக்க போகிறேன். ஏனென்றால் வார்த்தையை தியானிக்கிற மனுஷன் வெற்றியை நிச்சயமாய் பெறுவான். ஏனென்றால் வார்த்தையே வெற்றியின் ஆதாரமாய் இருக்கிறது. அப்போ பாருங்க, சத்ருக்கு நாம் எக்காரணத்தை கொண்டு இடம் கொடுக்க கூடாது. எக்காரணத்தை கொண்டு அவனுக்கு இடமே கொடுக்க கூடாது. அவனுக்கு நாம் விட்டு கொடுக்க கூடாது. ஏன்னா அவனுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது, அதிகாரமும் கிடையாது. கர்த்தர் நம்ம எதிர்பார்க்கிறார். வேதத்தை நாம் தியானிக்கும் பொழுது நாம் என்ன கண்டுபிடிக்கிறோம்? தேவனுடைய வார்த்தை வெற்றியின் ஆதாரமாய் இருக்கிறது. 119 சங்கீதத்திற்கு திருப்புவோம். 119 சங்கீதம் 11 வசனம். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். அப்படி என்றால் தேவனுடைய வார்த்தை பாவத்தின் மீது வெற்றியின் ஆதாரமாய் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை பாவத்தின் மீது வெற்றியின் ஆதாரமாய் இருக்கிறது. The word of God then becomes the source of victory over sin. அப்போ ஒரு வாலிபன் எப்படி தன் வழியை சுத்திகரித்துக் கொள்வான்? 9ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதினாலே. ஹல்லேலூயா. வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்வதினாலே. அப்போ தேவனுடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் இருக்கும்போது நீங்கள் பாவத்தின் மீது ஜெயம் எடுப்பீர்கள். Praise the Lord.
பாருங்க, ஒரு விசுவாசி பாவத்திற்கு அடிமையாக கூடாது. ஒரு விசுவாசி பாவத்தை மேற்கொள்கிற பரிசுத்தவான் என்று வேதம் உங்களை பார்த்து அழைக்கிறது. அப்போ நீங்கள் பரிசுத்தவான் என்று சொல்லும்போது பாவ உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்டவர்கள். பாவத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் ஏது? கிடையாது. ஒரு சம்பந்தமும் கிடையாது. பாவத்தில் வாழ்கிற மனிதர்கள் வேண்டுமென்று பாவம் செய்கிறவர்கள், அதாவது விசுவாசிகள். ஏனென்றால் பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய எல்லா சாத்தியக்கூறுகள் தேவன் நமக்குள் வைத்திருக்கிறார். ஏனென்றால் தேவன் சொல்கிறார், தேவனால் பிறக்கிறவன் பாவம் செய்யான். He that is born of God does not sin. அப்போ தேவனால் பிறக்கிற ஒரு மனுஷன் பாவம் செய்ய முடியாது. பாவம் செய்ய முடியாதுன்னா பாவமே செய்ய மாட்டார்னு அர்த்தம் இல்லை, தொடர்ந்து பாவம் செய்ய மாட்டார்கள். மூல பாஷையில் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்குது. ஏனென்றால் அவ்வப்பொழுது சில நேரத்தில் நாம் தவறி விழுந்து விடுகிறோம். ஆனால் அதே நிலையில் இருப்பது தவறான ஒரு காரியம். வேதத்தை படிக்க படிக்க உங்களுடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை நீங்கள் மறைத்து வைக்கும் பொழுது நீங்கள் பாவத்தை மேற்கொள்வீர்கள். அப்படி என்றால் நீங்கள் தேவனுடைய வார்த்தை நீங்கள் உள்ளுக்குள்ளாக பெற்றுக்கொள்ளும் பொழுது, அதை உட்கொள்ளும் பொழுது உங்களை வழிநடத்த பரிசுத்த ஆவியானவர் அதை ஒரு ஆதாரமாக எடுத்துக்கொண்டு பயன்படுத்துகிறார். கவனிக்க வேண்டும். உங்களுக்குள் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களை வழிநடத்த ஆவியானவர் அதை பயன்படுத்தி கொண்டு ஒரு ஆதாரமாக அதை பயன்படுத்தி உங்களை வழிநடத்துகிறார். அதான் முக்கியம். பாருங்க, அப்படி என்றால் கவனிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை அங்கே இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தை எடுத்து என்ன செய்கிறார்? நம்முடைய சிந்தைக்குள், நம்முடைய இருதயத்திற்குள் கொண்டு வருகிறார். அதன் நிமித்தமாக ஒரு விசுவாசியானவன் ஆவியானவர் அவருடைய சிந்தையில் கொண்டு வந்திருக்கிற அந்த வார்த்தை, அந்த வெளிப்பாடை கொண்டு பாவத்தை மேற்கொள்கிறான். அப்போ பாருங்க, சொந்த பலத்தினால் நீங்கள் பாவத்தை மேற்கொள்ளவே முடியாது. நான் ஒரு விசுவாசி, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், பாவ வழியில் போய் நான் நின்றா கூட ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை. சங்கீதம் 1 என்ன சொல்கிறது பாருங்க, 1ஆம் வசனம். துர்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். பாருங்க, தெளிவா ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு? நடக்க கூடாது, நிற்க கூடாது, உட்கார கூடாது. தெளிவா போட்டிருக்கிறாரு பாருங்க. 3 காரியம் நீங்கள் செய்யவே கூடாது. என்னதான் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களா இருந்தாலும் பாவம் இருக்கிற இடத்துல நீங்க போவீர்களானால் சிம்சோனுடைய சம்பவம் தான் உங்களுக்கும் நேரிடும். சிம்சோன் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், நியமிக்கப்பட்டவர், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். ஆனாலும் பாவத்தில் விழுந்தார். காரணம் என்ன? அவர் இப்படி எண்ணிக்கொண்டார், நான் ஆவின் அபிஷேகம் பெற்றவன், பாவம் என்னை சீண்டாது. பாவம் அவரை ஒரு அடிமையாக்கிற்று. ஆகவே பாவத்தோடு நாம் எக்காரணத்தை கொண்டு எந்த ஒரு சம்பந்தம் வைக்க கூடாது. இப்பொழுது சில ஒரு உதாரணத்தை பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திற்கு திருப்புவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் தேவனுடைய வார்த்தையோடு சாத்தானை சந்திக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த உதாரணமாக இருக்கிறது. இங்கே இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறோம். மத்தேயு 4:1ஆம் வசனம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். தேவனை பொறுத்த மட்டில் இது ஒரு பரீட்சையாக தான் இருந்தது. காரணம், அவர் தோற்று போக மாட்டார் என்று தேவன் அறிந்திருந்தார். சாத்தானை பொறுத்தவரையில் இது ஒரு சோதனை. காரணம், அவர் தோற்று போவார் என்று ஒரு ஏக்கத்தோடு நம்பிக்கொண்டிருந்தான். எப்படியாவது இவரு தோற்று போவார் என்று அவன் நம்பிக்கொண்டிருக்கிறான். ஏன் அதை சொல்கிறேன்? ஏனென்றால் கிரேக்க மொழியில் பார்க்கும்போது அந்த ஒரு வார்த்தை பரீட்சையாகவும் பயன்படுத்தப்படுகிறது, சோதனையாகவும் அர்த்தம் கொண்டிருக்கிறது. அது ஒரு நடுநிலை வார்த்தை, இட்ஸ் a neutral word. அது ஒரு நடுநிலை வார்த்தையா இருக்கிறபடினால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த வார்த்தை நன்மையாகவும் அர்த்தம் கொள்ளலாம் அல்லது தீமையாகவும் அர்த்தம் கொள்ளலாம். சாத்தானுடைய கோணத்தில் அது தீமையாக இருக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். தேவனுடைய கோணத்திலிருந்து அது நன்மையாக இருக்கும் என்று தேவன் அறிந்திருக்கிறார். See, you have to follow my words because that's the most important. From Satan's angle,
he wants it to be bad. தீமையாக இருக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். From God's angle, he knows it would be good. God is not wanting it to be good, he knows it would be good. விளங்குதுங்களா? பாருங்க, சாத்தானுடைய கோணத்திலிருந்து பார்க்கும்போது இது தீமையாக மாற வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். தேவனுடைய கோணத்திலிருந்து பார்க்கும்போது இது நன்மையாக இருக்கும் என்று தேவன் ஏற்கனவே அறிந்திருக்கிறார். ஆமென். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை இந்த வனாந்தரத்தில் நடத்தும் பொழுது அவர் நிச்சயமாய் இந்த பரீட்சையில் வெற்றி பெறுவார் என்று அறிந்திருக்கிறார். அதே வேளையில் அவருக்காக காத்து கொண்டிருக்கிற சாத்தான் எப்படியாவது இந்த சோதனையில் அவர் தோற்று போவார் என்று அவன் நம்பிக்கொண்டிருக்கிறான். அதுதான் முதல் வசனம் நமக்கு விளக்குகிறது. இரண்டாம் வசனத்தை வாசிப்போம். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. 40 நாளுக்கு பிறகு பிசாசானவன் அவரிடத்தில் வந்து 3 சோதனைகளை கொடுக்கிறான். அந்த 3 சோதனைகள் நம் அனைவருக்கும் ஏற்கனவே தெரியும். ஆனால் ஒவ்வொரு சோதனையில் இயேசுவானவர் தேவனுடைய வார்த்தை கொண்டு பதில் அளித்தார். அதான் பார்க்க போகிறோம். 3ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். சாத்தான் இயேசுவினிடத்தில் என்ன சொல்கிறார்? நீர் தேவனுடைய குமாரன், நீர் மாம்சத்தில் வந்த யெகோவா தேவன், நீர் மேசையா, இதை பார்க்கிலும் சிறந்தது உங்களுக்கு தகுதியுள்ளவர்களாய் இருக்கிறது. அதான் சொல்றேன். அவன் என்ன சொல்றான்? நீங்க தேவனுடைய குமாரன் இருக்கிறபடினால் இதை விட சிறந்தது உங்களுக்காக காத்திருக்கிறது, நீங்கள் அதுக்கு தகுதியுள்ளவர்கள். பாருங்க எப்படியெல்லாம் வார்த்தை வச்சு விளையாடுறான் பாருங்க. நீங்க தேவகுமாரன் ஆயிடுச்சே, ஆகவே என்ன செய்யணும்? இந்த கற்களை அப்பங்களாக சொல்லும் என்றான். உருவாக்கு என்று சொல்றார். கவனிக்க வேண்டும். பிசாசானவன் என்ன சொல்றான் பாருங்க. நீங்க ஏன் சாகிற அளவுக்கு இந்த இடத்துல பசியா இருக்கிறீங்க? நீங்க தேவகுமாரனா இருக்கிறீர்கள், உங்களுக்கு சிருஷ்டிப்பின் தன்மை இருக்கிறது, நீங்கள் தான் எல்லாவற்றையும் உருவாக்கினீர், நீர் தேவனுடைய வார்த்தையா இருக்கிறீர், வார்த்தை தான் எல்லாம் ஆதி ஆகமத்தில் உண்டாக்கியது. ஆகவே உங்களுடைய திருப்திக்காக கொஞ்சம் அப்போ நீங்க உருவாக்கலாமே, நீங்க உண்டாக்கலாமே, உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கு. உண்மையிலே அவனுடைய சோதனை என்ன? தேவனுடைய திட்டத்திற்கு இயேசு முரண்பாய் செயல்பட்டு அவருடைய சொந்த விருப்பத்தையும் அவருடைய சொந்த திருப்தியை நிறைவாக்க அவன் சோதிக்கிறான். You got to follow this. Satan is wanting Jesus to go against God's will to satisfy his own desire. அவருடைய சொந்த வாஞ்சை நிறைவேற்றத்தக்கதாய் தேவனுடைய சித்தத்திற்கும் திட்டத்திற்கும் எதிர்மாறாய் இயேசு செயல்பட வேண்டும் என்று பிசாசு விரும்புகிறான். வேற வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்றால் இயேசுவை பார்த்து என்ன சொல்கிறார்? உன் சொந்த இஷ்டமான காரியத்தை நீர் செய். நீ ஏன் தேவனை நம்பிக்கொண்டிருக்கிறாய்? நீரும் தேவன் தான். திரியேகத்தில் நீ 2ஆம் நபர். தேவனை சார்ந்து எதுவும் செய்யாதீர்கள். ஏன்? உங்களுடைய தேவை இதுவரைக்கும் அவர் சந்திக்கலையே. நீங்களும் 40 நாட்களாக இங்கே பட்டினியாக கெடுக்கிறீர்கள். இதுவரைக்கும் உங்களுக்கு எந்த ஆகாரமோ அப்பமோ அவர் தரல. ஆகவே நீங்களே உங்களுக்கு ஆகாரத்தை அப்பத்தை செய்து நீ உன்னுடைய ஆசையோ உங்களுடைய விருப்பத்தை உங்களுடைய பசியை நிறைவாக்கிக்கொள். உண்மையில் பிசாசானவன் இயேசுவை எதற்காக சோதிக்கிறான்? தேவனுடைய பராமரிப்பையும் தேவனுடைய கரசனையும் இயேசுவானவர் நம்பக்கூடாது என்று அவன் விரும்புகிறான். ஆனால் 4ஆம் வசனத்தில் இயேசு கொடுத்த பதில் பாருங்க. அவர் பிரதித்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல
தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். இயேசுவானவர் என்ன சொல்கிறார் பாருங்க. அவர் சொல்றார், பிசாசே பாரு, தேவன் என்னுடைய தேவைகளை சந்திப்பார் என்று அவர் ஏற்கனவே வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் அவரை தொடர்ந்து நம்புவேன். எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம்? தேவனுடைய வார்த்தை வெற்றியின் ஆதாரமாக இருக்கிறது. தாவீதினுடைய வாழ்க்கையிலிருந்து பாவத்தின் மீது நமக்கு வெற்றி உண்டு என்பதை பார்த்து விட்டோம். இப்பொழுது சாத்தான் மீது நமக்கு வெற்றி இருக்கிறது. எப்படி? தேவனுடைய வார்த்தை படிப்பதன் மூலமாய். அப்போ நீங்கள் தேவனுடைய வார்த்தை அன்றாட படிக்க படிக்க பிசாசனுடைய ஒவ்வொரு சோதனையும் நீங்கள் மேற்கொள்வீர்கள். பிசாசு நீங்கள் ஜெயிப்பீர்கள். அவன் கொண்டு வருகிற சூழ்ச்சிகள், அவன் கொண்டு வருகிற திட்டங்கள், அவன் கொண்டு வருகிற நாச விளைவுகள் நீங்கள் எளிதாய் ஜெயிப்பீர்கள். எப்படி? தேவனுடைய வார்த்தையுள்ளவர்களாக நீங்கள் இருக்கும்போது. நீங்க பைபிள் வச்சு அவனை தட்டி அவனை அழிக்க முடியாது. வார்த்தையை பேசும்போது அந்த வார்த்தை அவனை அழித்து விடும். Are you listening to what I'm saying? சொல்றது கவனிக்கிறீர்களா? அப்ப இயேசு சொல்கிறார், நான் எப்பொழுதுமே தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்கள் மீது என்னுடைய நம்பிக்கை இருக்கும். ஒரு காலமும் அவருடைய வாக்குகளை மீறி என்னுடைய சொந்த வல்லமைகளை நான் பயன்படுத்த மாட்டேன். I'll never use my own powers to violate God's promises. தேவனுடைய வாக்கு தத்தங்களை நான் மீறி நடந்து கொள்வதற்கு என்னுடைய சொந்த வல்லமையை பயன்படுத்த மாட்டேன். அப்போ பிசாசானவனை எப்படி இயேசுவானவர் மேற்கொண்டார்? முதல் சோதனை எப்படி ஜெயித்தாருங்க? எப்படி எதிர்கொண்டாருங்க? தேவனுடைய வார்த்தை கொண்டு. அப்போ பாருங்க, பிசாசானவன் என்ன செய்யறான் பாருங்க. 5ஆம் வசனம். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்புரிகையின் மேல் அவரை நிறுத்தி, 6ஆம் வசனம், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். பாருங்க, பிசாசானவன் எவ்வளவு தந்திரமானவன் பாருங்க. இயேசுவான ஒரு வார்த்தை கோட் பண்ண உடனே அவனும் சொல்றான், வார்த்தையை நீங்க கோட் பண்றீங்க, எனக்கும் வார்த்தை தெரியுது. ஆகவே இந்த பைபிளை வச்சு பிசாசு ஓட்டிடலாம் நினைக்காதீங்க. தலைக்காணியில் அடி வைக்கிறது, யாராவது பிசாசு பிடிச்சவங்கன்னா அந்த பைபிள் மேலே அவங்க தலை மேலே வச்சுட்டு அவங்களும் ஒரு ஏமாற்ற ஒரு நாடகமே நடக்கிறாங்க. ஐயோ எரிதின்னு சொல்லி நம்மளை ஏமாத்திடுறாங்க. இங்க பாருங்க, இதுதான் தெளிவா பைபிள்லேருந்தே நீங்க வாசிக்கும் போது தான் தெளிவா புரிகிறது. அவன் என்ன செய்யறான்? ஆண்டவரே நீங்க பைபிளை கோட் பண்றீங்க, எனக்கும் பைபிள் தெரியும் சொல்லி அவன் எங்கிருந்து கோட் பண்றான் பாருங்க. எந்த வசனத்தை அவன் எடுக்கிறான்? சங்கீதம் 91. பாருங்க, எல்லாம் கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. மிக முக்கியமான ஒரு காரியம். அப்போ பாருங்க, சங்கீதத்தை நன்றாக அறிந்திருக்கிறான். உன்னை விட என்னை விட அவன் நன்றாக வேதத்தை அறிந்திருக்கிறான். பிசாசு நம்மளை விட வேதத்தை நன்றாக அறிந்திருக்கிறான். ஆகவே நீங்க வார்த்தையை நம்புறீங்களோ இல்லையோ, நீங்க நம்பலன்னா அவனுக்கு சாதகம், நீங்க நம்பினால் அவனை ஜெயிப்பீர்கள். இருக்கிறீங்களா? அவனுக்கு நன்றாகவே தெரியும் இயேசு தேவனுடைய குமார், நீங்கள் தேவனுடைய குமாரன் ஆனால். பாருங்க, இதே வேலை தான் ஏதேன் தோட்டத்திலையும் காமிச்சான். பிசாசு அவன் பழைய நாய். யூ கான் டீச் an old dog new tricks. விளங்கிச்சிங்களா? பழைய நாய்க்கு புது வித்தைகளை. அதே காரியத்தை பண்றான் பாரு. அங்கே தேவன் சொன்னாரா? இங்க என்ன சொல்றான்? நீங்கள் தேவகுமாரன் ஆனால். வாசிங்க போ. தாழ குதியும். ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். வேற வார்த்தைகள் அவன் என்ன சொல்றானா? நீங்கள் தேவனை நம்ப விரும்புகிறீர்களா? நீங்கள் தேவனை அப்படியே பற்றிக்கொள்ள விரும்புகிறீர்களா? நீங்கள் அப்பத்தை நீங்க செய்ய மாட்டீங்களா? உருவாக்க மாட்டீங்களா? நீங்கள் தேவனை முடிவு புரிந்து நம்ப போகிறீர்களா? சரி, நல்லது. நீங்கள் உண்மையாய் தேவனை நேசித்தால் இங்கிருந்து குதின்றார். நீ குதிச்சு பாரு,
அவர் வாக்கை நிறைவேற்றுகிறாரா இல்லையா நம்ம பார்ப்போமே. நீங்க தான் உறுதியாக நம்புறீங்கன்னு சொல்றீங்க, நீங்க தேவனை நம்புறீங்களா? அப்போ குதின்றார். என்ன சொல்றான்? குதி. அவர் உங்களை பிடித்துக் கொள்வார். அப்படி அவர் பிடிக்கலனாலும் தேவதூதர்களை அனுப்பி உங்களை பிடித்துக் கொள்வார். 7ஆம் வசனத்தில் இயேசு பதில் அளிக்கிறார் பாருங்க. அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க, பிசாசை நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால் வார்த்தையை பேசணும். வார்த்தையை பேச வேண்டும் என்றால் வார்த்தை தெரிந்திருக்கணும். ஏனென்றால் தெரியாத வார்த்தையின் மீது நீங்கள் செயல்பட முடியாது. You cannot function on what you don't know. You cannot operate the principle you don't believe or you don't know. Thirdly, listen, you cannot apply the truth you have not discovered. நீங்கள் கண்டுபிடிக்காத சத்தியத்தை அபியாசப்படுத்தவே முடியாது. நீங்கள் உங்களுக்கு அறியாத விதிமுறையின் மீது நீங்கள் பணியாற்ற முடியாது, செயலாற்ற முடியாது. ஏனென்றால் எந்த சத்தியத்தை அறியீர்களோ சத்தியத்தை அறியுங்கள், அப்பொழுது சத்தியம் உங்களை, அப்போ அறிந்த சத்தியம் தான் விடுதலையாக்க முடிய, அறியாத சத்தியம் உங்களை விடுதலையாக்காது. இருக்கிறீங்களா? ஏற்ற சோதனைக்கு ஏற்ற வார்த்தை வேதத்திலிருந்து எடுத்து லோகாஸ் என்று ரேமா வார்த்தை எடுத்து பேசும்போது தான் வெற்றி பெறுவீர்கள். When you take a word from the word, you will get the victory. தேவனுடைய முழு வார்த்தையிலிருந்து ஏற்ற ரேமா வார்த்தை எடுக்கும்போது அந்த சூழ்நிலையின் மீது அந்த சவாலை நீங்கள் ஜெயிப்பீர்கள். முதல் கட்டத்தில் என்ன சொன்னா? இந்த கற்களை அப்பமாய் மாற்றுன்ற சொன்னான். இயேசு அதற்கு வசனத்திலிருந்து பேசினார். உபாகமம் 8ஆம் அதிகாரத்திலிருந்து மீண்டுமாய் அவன் இயேசுவை சோதிக்கும் பொழுது இப்பொழுது அவன் கோட் பண்றான் வசனத்தை. அவன் வசனத்தை சொல்றான், அறிக்கை செய்யறான். அதற்கு இயேசு மீண்டுமாய் அற்புதமாய் சொல்றார் பாரு. ஏன வசனத்தை மீண்டுமாய் வாசிங்க. அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். வேற வார்த்தைகளில் இயேசு என்ன சொல்றார்? நீங்கள் தேவனை நம்ப வேண்டும், தேவன் மீது யூகம் வைக்க முடியாது. You can trust God, you cannot presume on God. நான் விளக்கிறேன், கவனிங்க. விளக்கி சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். தேவனை நம்ப வேண்டும், ஆனால் தேவன் மீது யூகத்தில் எதுவும் செயல்பட முடியாது. உதாரணமாக, நீங்க கார்ல போகும்போது நீங்கள் ஒரு நல்ல பயணத்திற்காக தேவனை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே தான் நீங்க கார்ல எடுத்து போறீங்க. ஜெபம் பண்ணிட்ட பிறகு நம்ம கார்ல போறோம், தைரியமா போகிறோம். ஏன்? அவரை விசுவாசிக்கிறோம். ஆனால் அதே நபர்னா தேவனை விசுவாசிக்கிற நடு ரோட்ல போய் படிப்பீங்களா? ஹைவேஸ்ல போய் படிப்பீங்களா? கர்த்தர் என்னை பாதுகாக்கிறார், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், மோசவை காத்தது போல என்னையும் காப்பாற்றுவார். எங்க போய் மோச படுத்தாரா? எங்கேயாவது நெடுஞ்சாலையில போய் படுத்தாரா? ஹலோ சொல்லுங்களேன். தட் இஸ் presumption. அது யூகம். வண்டி உங்களை மோடாத படிக்க நீங்க தேவனிடத்தில் ஜெபிக்கிறீர்கள், விசுவாசிக்கிறீர்கள், அது நல்லது. என் விசுவாசத்தை நான் காண்பிக்க வரேன். என்ன பார், அந்த கார் பார்த்தீங்களா, நெடுஞ்சாலையில் வந்து கொண்டு இருக்குது, 120 கிலோமீட்டர் மேய்ச்சின்னு வரான். நான் அந்த காருக்கு நேரம் நடுவில் நடப்பேன், என்ன ஒன்றும் தொடாது. பாருங்க, நீ என்ன ஆவியா? நீ ஆவியா காத்தா? நான் சொல்கிறேன், நீங்க விசுவாசத்துல போய் இந்த காருக்கு முன்பாடி நின்னீங்கன்னா நீங்க கர்த்தர் இடத்துல போய் சேருவீங்க. அவர் உங்களை பார்த்து சரி வா, வேற வழியில் என்ன ஒன்று. புரியுதுங்களா நான் சொல்றது? இயேசுவை அவன் சோதித்த போது அவன் எதிர்பார்த்த காரியம் இயேசு தாழ்வாய் குதிப்பார் என்று எதிர்பார்த்தார். அவர் சொன்னாரு, நான் தேவனை நம்புறவன் தான், ஆனால்
நான் யூகத்தில் வாழ்கிற மனுஷன் கிடையாது. அதான் சொல்றாருங்க. பயணத்திற்காக நான் தேவனை நம்புகிறேன். ஆனால் அதே சமயத்தில் நெடுஞ்சாலையில் போயிட்டு என் காரை நான் வந்து குறுக்க வைக்க முடியாதுங்க. அடுத்து வர வண்டி தூக்கின்னு போயினே இருக்கும். ஏன் அப்படி சொல்றீங்க? ரோட்டு ஓரமாய் நீ வண்டியை பார்க் பண்ணா வந்து மோதுறான். நீங்களா வரவேற்கிறீங்க? போய் ஓரத்தில் நிற்கிறீங்க, பார்க் பண்ணி சிக்னலில் வெயிட் பண்ணுறான், அவன் அங்கேருந்து வந்து அடிச்சுன்னு போயினே இருக்கலாம். அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்துன்னு இருக்கிறோம். அப்போ வந்து நான் தேவனை நம்புறேன், இந்த பஸ்ஸுக்கு முன்னாடி நான் போய் என்ன எனக்கு ஒன்றும் நடக்காதுன்னு சொல்றது, அதுதான் யூகன்றது. கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும், கர்த்தரை மீது யூகம் வைக்கக்கூடாது, யூகிக்க கூடாது. அதில் வித்தியாசம் இருக்கிறது. 8ஆம் வசனம், 8லிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். 11ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதி வாசிங்க. அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். ஏன் விலகி போனான்? வார்த்தையை பேசினதினால. நான் சொல்கிறேன், வார்த்தையே வெற்றியின் ஆதாரமாக இருக்கிறது. பாவத்தின் மீது வெற்றி தரக்கூடியது தேவனுடைய வார்த்தை. அதே வேளையில் சாத்தான் மீது வெற்றி கொடுக்கக்கூடியது, 100% வெற்றி தரக்கூடியது தேவனுடைய வார்த்தை மட்டுமே. அப்போ இதனுடைய குறிப்பு என்னங்க? சாத்தானானவன் இயேசுவை 3 தடவை சோதிக்கிறான். 3 தடவை இயேசுவானவர் பழைய ஏற்பாட்டிலிருந்து வசனத்தை எடுத்து, லோகாசிலிருந்து ரேமா வார்த்தை எடுத்து பேசுகிறார். அப்படி என்றால் நமக்கு என்ன ஒரு கோட்பாடை போதிக்கிறார்? நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? இதுதான் கற்றுக் கொடுக்கிறார். ஒரு கிறிஸ்தவனாய் நாம் இருக்கும்போது வேத சத்தியத்தை நம்முடைய சிந்தையில் தியானித்து படிக்கும்போது சாத்தானை ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. அப்போ பாருங்க, நான் வேதத்தை ஏன் படிக்க வேண்டும்? அவன் சோதிக்கும் போது நான் படித்த வேதத்திலிருந்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு வசனத்தை எடுத்து அதை பேசி அவன் மீது நான் ஜெயம் எடுக்கிறேன். நீங்க கண்ட வசனத்தை எடுத்து பேசி நீங்கள் ஜெயம் பெற முடியாது. அவன் என்ன சோதனை கொண்டு வருகிறானோ அந்த குறிப்பான சோதனைக்கு குறிப்பான வார்த்தையின் பதில் நீங்கள் சொல்லும் போது மட்டுமே நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். சில வேளைகள் தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்டு கிருபை கிரியை செய்கிறது. அதை அது ஒரு விதி விலக்கு தான் சொல்லணும். இட்ஸ் எ வெரி எக்ஸப்ஷன். உதாரணமாக, ஒரு ஸ்திரீயானவள் அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் நியூயார்க் பட்டணத்தில், அங்கே மிக மோசமான ஒரு இடம் அது. 6 மணிக்கு மேலே நீங்கள் அங்கே நடமாட்டம் பண்ண முடியாது சில இடங்களில். இந்த அம்மா பர்ஸை தூக்கிட்டு போயிட்டே இருந்தாங்க. ஒருத்தன் பர்ஸை பிடிங்கி ஓட ஆரம்பித்தான். திருடி அந்த பர்ஸை பிடிங்கி ஓட ஆரம்பித்தான். அவங்களுக்கு உடனே சங்கீதம் 91 தான் ஞாபகம் வந்துச்சு. ஆனால் அவங்களுக்கு ஞாபக குறைவு. அவங்க அந்த வசனத்தை ஞாபகப்படுத்தி பார்க்கறாங்க, வரல. அவங்களுக்கு ஞாபகம் இருந்தெல்லாம் அவருடைய செட்டையின் கீழ். ஆகவே ஆங்கிலத்தில் ஃபெதர்ஸ் ஃபெதர்ஸ் ஃபெதர்ஸ்ன்னு கத்த ஆரம்பிச்சாங்க. இந்த திருடன் என்ன நினைச்சா, இது ஒரு மந்திரவாதி போல இருக்கு, ஏதோ மந்திரத்தை ஊதுறான்னு சொல்லிட்டு பர்ஸை தூக்கி கீழே போட்டு ஓடினான். அது விதி விலக்கு. நீங்க அந்த மாதிரி ஃபெதர்ஸ் ஃபெதர்ஸ்ன்னு சொன்னா அவன் ஓடி போவான்னு நீங்க நினைச்சிடாதீங்க. அந்த அம்மாவுக்கு ஏதோ அன்னைக்கு விசேஷித்த கிருபை அன்னைக்கு கர்த்தர் காண்பித்து, ஆனால் அது எப்பொழுதுமே எதிர்பார்க்க கூடாது. ஏற்ற சூழ்நிலைக்கு ஏற்ற வார்த்தைகள் நாம் பேச வேண்டும் என்றால் வேதத்தை நன்றாக படித்திருக்க வேண்டும், தியானித்திருக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் பிசாசின் மீதும் சாத்தானின் மீதும் அவனுடைய சொந்த பந்தம் மீதும் அவனுடைய குட்டி பிசாசுகள் மீதும் பொல்லாத ஆவிகள் மீதும் அவன் கொண்டு வருகிற சூழ்ச்சிகள் மீதும் நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள்.
தேவனுடைய வார்த்தை சிந்தையில் நீர் வைக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அதை எடுத்து உங்களுக்கு ஜெயத்தின் கருவியாய் அதை மாற்றுகிறார். தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் சொந்த பலத்தினால் நீங்கள் பிசாசை ஜெயிக்கவே முடியாது. சில பேர் என்ன நினைக்கிறாங்க, எனக்கு அது வினோதமாக இருக்கிறது, வியக்கத்தக்கதாக இருக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பிசாசனுடைய சோதனையிலிருந்து அவனை தர்க்கம் பண்ணி, அவங்களுடைய சொந்த புத்திசாலித்தனத்தை வைத்து கொண்டு தர்க்கம் பண்ணி அவனுடைய சோதனையிலிருந்து அவனை வெளியே கொண்டு வருவாங்கன்னு நினச்சிடுறாங்க. நடுக்கமா அது. அவன் நம்மளை விட புத்திசாலியாக இருக்கிறான். நம்முடைய பொது அறிவை வைத்துக்கொண்டு, உலக அறிவை வைத்துக்கொண்டு பிசாசை ஜெயிக்கவே முடியாது. வார்த்தையை தியானிக்கிற மனுஷன் ஜெயம் பெறுவான். இயேசு அதற்கு சிறந்த உதாரணமாக இருக்கிறார். Write this down. When you know the word of God, you will know victory. நீங்கள் தேவனுடைய வார்த்தை அறிந்து கொள்ளும்போது நீங்கள் வெற்றி அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் தேவனுடைய வார்த்தை அறிந்து கொள்ளும்போது நீங்கள் வெற்றி அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் வெற்றி அறிந்து கொள்வீர்கள். தேவனுடைய வார்த்தையை படிப்பதற்கான நான்காவது காரணத்தை பார்ப்போம். இப்பொழுது மூன்றாவது காரணத்தை பார்ப்போம். தேவனுடைய வார்த்தை வெற்றியின் ஆதாரமாய் இருக்கிறது. நான்காவது காரணம், ஏன் தேவனுடைய வார்த்தை படிக்க வேண்டும்? தேவனுடைய வார்த்தை வளர்ச்சியின் ஆதாரமாய் இருக்கிறது. It is the source of growth. மிக முக்கியமான ஒரு சத்தியம். வளர்ச்சியின் ஆதாரமாய் இருக்கிறது. நாம் அனைவரும் வளர விரும்புகிறோம். யாருமே 5 அடி 4 அங்குலம் வந்த பிறகு எனக்கு இது போதும், இதுக்கு மேலே வேணாம்னு யாரும் சொல்றது இல்லை, ஸ்திரீகளை தவிர. ஏன்னா அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஹைட் வந்து அவங்க போதன்றாங்க. ஆனால் ஸ்திரீகள் வேறு விதமாக வந்து விரும்புகிறாங்க. நம்ம ஹைட்டு விருந்து போல அவங்களுக்கு அழகு விரும்புகிறாங்க. All the sisters have left me now. எப்படி புருஷர்கள் அவங்க வந்து உயர்வில் வந்து ஒரு வளர்ச்சி வேண்டும் என்று சொல்கிறார்களோ, ஸ்திரீகள் வந்து அழகுல ஒரு வளர்ச்சி வேணும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆக மொத்தத்தில் என்ன சொல்ல வரேன், எல்லாருக்கும் வளர்ச்சி விரும்புகிறோம். நான் நினைக்கிற காரியம், நாம் அனைவரும் இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், மென்டலி ரிட்டார்டட் மக்களை ஒன்று பார்த்திருப்போம் அல்லது சந்தித்திருப்போம், இல்லைங்களா? சில இந்த மென்டலி ரிட்டார்டட் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் சிலருடைய இதை பார்க்கும்போது நீங்கள் நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ, 30 வயதுள்ளவர்களாக இருப்பாங்க. ஆனால் ஒரு குழந்தையினுடைய சிந்தை அவர்களுக்கு இருக்கிறது. மிக துயரமான துக்கமான ஒரு காரியம். ஏனென்றால் இந்த மக்கள் வளரவில்லை. ஆனால் இதை போலவே மிக வேதனையான மற்றொரு காரியம் இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் வளர்ச்சி அடையாமல் இருக்கும் போது, when they are retarded, when they are stunted in their spiritual growth, ஆவிக்குரிய வளர்ச்சியில் அவர்கள் இந்த மனநிலை பாதிக்கப்பட்ட மக்களாய் போல இருக்கும்போது, அல்லது வளர்ச்சியில் தடைப்பட்டவர்களாக இருக்கும்போது, சிலரை பார்க்கிறோம், வளர்ச்சி தடைப்பட்டவர்கள் குள்ளமாக இருப்பார்கள். அவங்கள பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கும். சில நேரத்தில் நம்ம சிரிச்சிடுறோம் அவங்கள பார்த்துட்டு. ஆனால் எவ்வளோ வேதனை நமக்கு தெரியாது, அவங்க படுற வேதனை. சிலர் பணக்கார உள்ளவர்கள் என்ன செய்கிறாங்க, ஒரே ஒரு சென்டிமீட்டர் வளர்ச்சி அடைவதற்கு ஆயிரக்கணக்கான ரூபாய், என்ன சொல்லுவேன்னா ஒரு லட்சக்கணக்கான ரூபாய்களை கொடுக்குறாங்க ஒரு சென்டிமீட்டர் வளர்ச்சிக்காக, அந்த ஹார்மோன்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேக கிறிஸ்தவர்கள் பாருங்க, வளர்ச்சி தடைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். They are stunted in their spiritual life. What is the reason for them to be stunted? What is the reason for them to not grow? ஏன் அவர்கள் வளரவில்லை? அதற்கு காரணம் என்ன? அவர்கள் தேவனுடைய வார்த்தையை படிக்காமல் போனதனால்தான். வேதத்தை வாசிக்கிறது மட்டும் போதாதுங்க, வேதத்தை படிக்க வேண்டும். ஆமென். இந்த மக்கள் சபைக்கு போவார்கள். சபைக்கு சென்று அங்க உட்கார்ந்துட்டு ஒரு மாற்றம் நடைபெறாமல் திருப்பி ஏஞ்சிட்டு போயினே இருப்பாங்க.
சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு விசுவாசியை பார்த்து மற்றொரு விசுவாசி ஏதோ அந்த சபை குறித்து ஒரு சில காரியங்களை பேசி கொண்டிருந்த சமயத்தில் இந்த மாதிரி சபையில் நடக்கிறதாமே அந்த விசுவாசியை பார்த்து கேட்க, நான் அதிலெல்லாம் வந்து தலையிடுதுங்க, நான் போய் உட்காருவேன், நான் ரொம்ப டீப்பாக வசனத்திலலாம் போக மாட்டேன், அங்கே போய் உட்காருவேன், சர்ச்சு முடிஞ்ச பிறகு ஆமேன்னு சொல்லிட்டு நானே வந்துனே இருப்பேன் என் மனைவியோடுன்ட்டார். இது என்ன காமிக்கிறது? சபைக்கு போனாங்க, உட்கார்ந்தாங்க. அவர் சொல்கிறார், நாங்கள் சத்தியத்திலெல்லாம் டீப்பாக போக மாட்டோம். அப்போ எதற்கு சர்ச்சு? வீட்டில் இருக்கலாமே, நீங்களே பைபிள் படிச்சுட்டு பாருங்க. சபைக்கு செல்கிறார்கள், ஆனால் அவர்களுக்குள் ஒரு மாற்றம் கிடையாது. அதே பேச்சு, அதே சிந்தனை, அதே புலம்பல், அதே பரிதாப பாட்டு, அதே சோக கதை, என் கதை, தயவுசெய்து கேளுங்க, இதெல்லாம் நடக்கிறது. துக்கமான ஒரு விஷயம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்திற்கு திருப்புவோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம். கவனிக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தை வளர்ச்சியின் ஆதாரமாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று விரும்புகிறோம்? நாம் எல்லாரும் அதனால நீங்கள் சர்ச் வந்திருக்கிறீங்க. இல்லாட்டி நீங்கள் வீட்டில் இருந்திருக்கலாமே, ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஓய்வு எடுத்திருக்கலாம். எதற்காக சபைக்கு வருகிறீர்கள்? ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு வளர விரும்புகிறீர்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலகம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். இங்கே எத்தனையோ தாய்மார்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் அனைவரும் வந்து பிள்ளைகளை பெற்றெடுத்துக்கிறீங்க. நீங்கள் பிள்ளையை பெற்றெடுத்த உடனே அதை தூக்கி தொட்டில் போட்டு நீயே வளரன்னு சொல்லியிருக்கீங்க. அது பேணி பாதுகாத்து பாலூட்டி வளர்த்தீங்களா இல்லைங்களா? இன்னைக்கு 6 அடி 2 அங்குலம் இருக்கிறாரு. எப்படி 6 அடி 2 அங்குலம் வந்துட்டாரு? தொட்டிலேருந்தே வந்துட்டாரா? இல்லை, நீங்க பாலூட்டினீங்க. அப்போ நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் ரட்சிக்கப்படும் போது தேவனுடைய குழந்தைகளாய் பிறக்கிறோம். கர்த்தர் சொல்றார், பிறந்தது போதாது, நீ தானா வளர முடியாது. என்ன சொல்றாருங்க? திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலினால் வாஞ்சியாயிருங்கள். வாஞ்சையாயிருங்க. ஞானப்பால் மீது வாஞ்சியா இருக்கணும். எத்தனை பேர் அந்த தேவனுடைய வார்த்தையாகிய பால் மீது வாஞ்சியா இருக்கிறோம்? பிள்ளைகளா இருக்கும்போது அதை தான் உட்கொள்ள முடியும். வேற வார்த்தைகளை என்ன சொல்கிறது? தேவனுடைய வார்த்தை வளர்ச்சியின் ஆதாரம் என்று அருமையாய் சுட்டி காட்டுகிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நாம் அனைவருக்கும் ஏற்கனவே இதை நான் சொல்லியிருக்கிறேன். நாம் அனைவரும் என்ன விரும்புகிறோம்? வளர்ச்சி விரும்புகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் வளர்ச்சி எதிர்பார்க்கிறோம். கவனிங்க, உங்களுக்கு நான் சொல்லட்டும். நான் ரட்சிக்கப்பட்ட போது அவங்க வாசித்த வண்ணமாக ஒரு ஆவிக்குரிய ஒரு புதிய குழந்தையாக நான் பிறந்தேன் தேவனோட ராஜ்யத்தில். அப்பொழுது ஏவ்டி சென்னை திருச்சபைக்கு நான் சென்றேன். தேவன் எனக்கு மிகப்பெரிய சொத்து அவருடைய ரட்சிப்பு, ஆவியானவர், வார்த்தை கொடுத்த பிறகு எனக்கு அதுக்கு அடுத்தது கிடைச்ச மிகப்பெரிய சொத்து என்னுடைய திருச்சபை, என்னுடைய தலைமை போதகர். அவர் பாருங்க, அங்க இந்த சபையில போய் உட்கார்ந்த உடனே அந்த வசனத்தை நான் ருசி பார்க்க ஆரம்பித்தேன். ருசி பார்த்த உடனே எனக்குள் சொல்ல முடியாத ஒரு பசி ஏற்பட்டது வார்த்தையின் மீது. வார்த்தையை இன்னும் அதிகமாக கேட்க நான் விரும்பினேன். அது மட்டுமல்ல, என் சபையில் இருக்கிற 3 ஆராதனைகள் மட்டுமல்ல, வாரத்தில் எங்கெங்க கூட்டம் நடந்துச்சு அங்கே போய் உட்கார்ந்துட்டேன். அந்த சமயத்தில் தமிழும் புரியாதுங்க. அப்பொழுது அந்த சமயத்தில் ஜஸ்டின் பிரபாகரன் அருமையாய் பேசுவார். அந்த போஸ்டர்லாம் பார்த்த உடனே, பெரிய போஸ்டர் பார்த்த உடனே பெரிய ஊழியக்கார் போல இருக்கு, நல்லா போதிப்பான்னு சொல்லி போய் உட்காந்துருவேன். அப்போ ஜஸ்டின் பிரபாகரன் பேசுகிற தமிழ் என் தலையில ஏறல. அவர் பாட்டு விலாசி தலைநர்கள், அவர் பாட்டு பாடுற பாட்டு, அவர் பாடும்போது எனக்கு மூச்சு அடைக்குது. ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவர் பாடல்களை பாடுவாருங்க. நானும் ட்ரை பண்ண விட்டுட்டேன். இதெல்லாம் நமக்கு வேலை. ஏன்னா அந்த வார்த்தைகள் நுழையல. வார்த்தை நுழைஞ்சா தானே பாடுறதுக்கு. அவர் ஆராதனை பாட்டே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அருமையாய் பாடுவார். இஸ் அ ஃபென்டாஸ்டிக் மேன் ஆஃப் காட். ஆனால் அவர் பேசின தமிழ் எட்டலை. அவர் தமிழ் பேசுகிறாரா வேற ஏதாவது பேசுகிறாரு கூட ஆனால் அந்த கூட்டத்தில் ஃபுல்லாக உக்காந்துட்டு எனக்குள் ஏதோ ஒரு மாற்றம். தேவனுடைய வார்த்தை எனக்கு புரியல, ஆனால் வார்த்தை ஒரு டிட்டர்ஜென்ட் சோப் மாதிரி
அதை தேய்ச்சனா எப்படி சுத்திகரிக்கிறதோ அதே போல நான் சுத்தமாக்கி கொண்டே வந்தேன். See, not everybody knows what's in the detergent when you're using surf powder. எல்லாருக்கும் சர்ஃப்ல என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சு நீங்க துவைக்கிறீங்க. ஏதோ அவங்க சொல்லிட்டாங்க, பல விளம்பரத்தை பார்த்தோம், கொட்டுறோம், வாஷிங் மிஷினில் போடுறோம், கொட்டுறோம், நம்புகிறோம், அது வெளியே வந்துட்டு க்ளீன் ஆயிடுச்சு. அது ஆயிடுச்சா இல்லையோ, அது ரெண்டாவது க்ளீன் ஆயிடுச்சுன்னு விசுவாசிக்கிறோம். ஆனால் யாருமே அந்த முழு டிட்டர்ஜென்ட் அறிந்து அதை ஆராய்ச்சி பண்ணி ஒரு 4 வருஷம் படித்த பிறகு சர்ஃப் எக்ஸல் யாராவது வாங்குறதில்லை. வாங்கி யூஸ் பண்ணுறோம், அது நல்லா வேலை செஞ்சிச்சுன்னா யூஸ் பண்ணுவோம், இல்லாட்டி ஏரியலுக்கு போயிடுவோம். ஏரியல்னாலும் வேறு ஏதாவது மாற்றிட்டே இருப்போம் நம்ம திருப்தி ஆகிற வரைக்கும். ஆனால் பாருங்கள், அதனுடைய முழு விவரம் தெரியாவிட்டாலும் அதை பயன்படுத்தும் போது சுத்தமாக்கப்படுகிறது. அதே போலவே நான் வார்த்தை கேட்ட பொழுது நான் சுத்தமாக்கப்பட்டேன். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் கவனிங்க. தேவனுடைய வார்த்தை கேட்ட உடனே என்னுக்குள் தேவனுடைய வார்த்தையை கேட்கணும், இன்னும் அதிகமாக கேட்கணும் ஆவல் கொண்டிருந்தது. ஆனால் அதே சமயத்தில் பல தவறான இடத்துல போய் உட்கார்ந்து குழப்பம் அடைந்தேன். அதன் பின்பு தான் பாஸ்டர் சொன்னார், நீ எல்லா இடத்துல போனால் இப்படி தான் ஆவப்பா, ஒரு இடத்துல உட்காந்துட்டு இந்த 3 ஆராதனையும் உனக்கு போதும், இதே ஒரு மினி பைபிள் காலேஜ்ன்ட்டார். சரி, நானும் கரெக்டாக சரி இது ரொம்ப குழப்பமாகுது, ஒரே இடத்துல உட்கார்ந்து இன்றைக்கு அதனுடைய பலனை நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வார்த்தையின் மீது நீங்கள் பசிதாகுமல்லவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். ஆமென். You see, I wanted to grow and grow and grow. வளரணும் ஒரு மிகப்பெரிய ஒரு வாஞ்சை இருந்து பாருங்க, மிக சிறந்த ஒரு வாஞ்சை நான் வளரணும்ட்டு. ஆனால் எனக்கு நன்றாக தெரிந்த இன்னொரு காரியம், வளர்ச்சிக்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது. அது என்னவென்றால், தேவனுடைய வார்த்தையை நான் தியானித்து ஆழமாய் படிக்க வேண்டும். அதுவும் நன்றாக புரிந்து கொண்டேன். ஆகவேதான் அந்த நாள் முதற்கொண்டு 19ஆம் வயது முதற்கொண்டு இன்றைக்கு வரைக்கும் வேதத்தை தியானமாய் தான் படிக்கிறது உண்டு. I study the word of God in the form of meditation. அப்போ நான் பாருங்க, அந்த வார்த்தை போய் கேட்டு அதன்படி படித்து அதை தியானித்து போதகர் போதித்த வார்த்தைகளை வீட்டுக்கு சென்று நான் தொடர்ந்து நான் அதை படித்து ஆராய்ச்சி செய்ததுனால இந்த அளவுக்கு தேவன் வெளிப்பாடுகளை கொடுத்திருக்கிறார். அதே போலவே நீங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் நான் செய்தது போல நீங்களும் செய்ய வேண்டும். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் தேவனுடைய வார்த்தையை ஆழமாய் படிக்க வேண்டும். Write this down. முதலாவது ஆங்கிலத்தில் சொல்லிவிடுகிறேன். அதன் your growth is directly proportionate to the amount of time and effort spent in the study of the word of God. I'll say it again. Your growth is directly proportionate. Your growth is directly proportionate to the amount of time and effort spent in the study of the word of God. You spent in the study of the word of God. தேவனுடைய வார்த்தையினுடைய படிப்பில் நீங்கள் செலவிடுகிற நேரமும் முயற்சியும் அந்த அளவுக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய வளர்ச்சி இருக்கும். அதாவது எளிதான வார்த்தையில் சொல்கிறேன், எந்த அளவுக்கு நீங்கள் தேவனுடைய வார்த்தை படிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கும். அதிகமாக தேவனுடைய வார்த்தை படித்தால் அதிகமான வளர்ச்சி காண்பீர்கள். 6 முட்டை ஒரு நாளுக்கு சாப்பிடுகிற மனுஷனுக்கும் 1/2 முட்டை சாப்பிடுகிற மனுஷனுக்கும் வித்தியாசம் உண்டு. நீ எந்த அளவுக்கு சாப்பிடுகிறாயோ அந்த அளவுக்கு சரீரத்தில் மாற்றங்கள் தெரியும். 1 பிளேட் சாதத்தை சாப்பிடுற மனுஷனுக்கும் 2 பிளேட் சாதத்தை சாப்பிடுற மனுஷனுக்கும் வயிற்றில் வித்தியாசம் தெரியும். அது உண்மைதானுங்களா? அதே போலவே நீங்கள் தேவனுடைய வார்த்தையில் எவ்வளவு நேரத்தை செலவு செய்து எவ்வளவு முயற்சி எடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய வளர்ச்சி இருக்கும். That's the powerful truth in that word. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் இப்பொழுது 2ஆம் வசனத்தை வாசிப்போம்.
தமிழ்ல 2ஆம் வசனம், ஆங்கிலத்துல 1ஆம் வசனம். சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு. பாருங்க, தேவனுடைய திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலை வாஞ்சிப்பதற்கு முன்பாக சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றப்பட வேண்டும். அந்த பட்டியல் அங்க கொடுக்க. முதலாவது நீங்க என்ன செய்யணும்? எல்லா விதமான பொல்லாங்கையும் நீ என்ன செய்யணும்? ஒழித்து விட்டு பாவத்தை, உங்கள் பாவத்தை அறிக்கை செய்து, உங்கள் வாழ்க்கையை சரி செய்து, உங்களுடைய செயலை சுத்தமாக்கி, அதன் பின்பு நீங்கள் வேதத்தை படிக்கும் பொழுது அப்பொழுது நீங்கள் வளருவீர்கள். எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க இன்னும்? அல்லேலூயா. ஏனென்றால் இதெல்லாம் போதிக்கும் போது ஐயோ இதெல்லாம் போடுறாரு, எங்கேயும் போறாரு, இதெல்லாம் ஒழித்து விட்டு நாம் வராவிட்டால் வேதத்தை படித்தால் எந்த வெளிப்பாடும் கிடைக்காது. இந்த நம்முடைய உள்ளத்தில் இந்த பாவங்கள் இருக்கக்கூடாது. இந்த தீமையான எண்ணங்கள், தீமையான பேச்சுகள், தீமையான சுபாவங்கள் இருக்கவே கூடாது. இதெல்லாம் என்ன செய்யணும்? ஒழித்து விட வேண்டும். ஒழித்து விட்டு பாவத்தை அறிக்கை செய்து, வாழ்க்கையை சரி செய்து, உங்கள் செயலை சுத்தமாக்கும் பொழுது, அதன் பின்பு நீங்கள் வேதத்தை படிக்கும் பொழுது நீங்கள் வளர்ச்சி பெறுவீர்கள். ஆமென். பாருங்க, இதுதான் தேவனுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒன்று. என்ன செய்யும்? உங்களை வளர உதவும். நீங்கள் வளருங்க, அது உதவுகிறது. கவனிங்க, எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாய் வளர்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பரவசமாவீர்கள். The more you grow, the more you are excited. நீங்கள் வளர வளர நீங்கள் பரவசம் அடைகிறீர்கள். உங்களுடைய சந்தோஷத்திற்கு அளவே கிடையாது. காரணம் என்ன? Write this down. The word is a source of life. ஜீவனின் ஆதாரம் தேவனுடைய வார்த்தையே. Praise God. வளர்ச்சியின் ஆதாரம் மட்டுமல்லங்க, தேவனுடைய வார்த்தை ஜீவனின் ஆதாரமாய் இருக்கிறது. நீங்கள் முதிர்ச்சி ஆகும் பொழுது, நீங்கள் தேவனுடைய வார்த்தையில் செழிக்கும் பொழுது, நீங்கள் பலவான்களாய் வளரும் பொழுது, எந்த அளவுக்கு நீங்கள் பலன் பெறுகிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பிசாசை ஜெயிப்பீர்கள். The stronger you grow, the more you defeat Satan. உங்களுடைய வளர்ச்சியினுடைய பலனுக்கு ஏற்றவாறு நீங்கள் ஜெயத்தை பிசாசின் மீது எடுக்க முடியும். கவனிங்க, நீங்கள் அதிகமாய் வளரும் பொழுது, பலமாய் வளரும் பொழுது என்ன ஆகிறது? தேவனை குறித்தும் அவருடைய குணாதிசயத்தை குறித்தும் நீங்கள் அதிகமாய் அறிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் எந்த அளவுக்கு வேதத்தை படிக்கிறீர்களோ, தேவனை குறித்தும் அவருடைய குணாதிசயத்தை குறித்தும் அவருடைய திவ்ய தன்மைகளை குறித்தும் நீங்கள் அதிகமாய் அறிந்து கொள்கிறீர்கள். யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்தில் இயேசு இவ்வாறு சொல்லியிருக்கிறார். அந்த 2ஆம் பகுதி வாசிங்க. The words that I speak to you are spirit and life. யோவான் 6:63 வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஹalleluya. அப்ப பாருங்க, தேவனுடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. அப்போ தேவனுடைய வார்த்தை ஜீவனின் ஆதாரமாய் இருக்கிறதற்கு சிறந்த அத்தாட்சி, சிறந்த ஆதாரம் யோவான் 6:63. அதே போலவே எரேமியா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சென்ற வாரத்தில் பார்த்தோம், மீண்டுமாய் பார்ப்போம். எரேமியா 15:16ஆம் வசனம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். ஹalleluya. அவைகளை உட்கொண்டேன். தேவனுடைய வார்த்தையின் மீது அவர்கள் தேவனுடைய வார்த்தை உட்கொண்டார்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை உட்கொள்ளுங்கள். இன்னொருத்தரை பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை உட்கொள்ளுங்கள். It is time for us to feed on the word of God if you're going to grow strong and defeat the devil. I don't want to be a dwarf in the kingdom of God. I want to be a giant. தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு குள்ள மனிதனா இருக்க எனக்கு விருப்பம் இல்லைங்க. நான் ஒரு ராட்சதனா இருக்க விரும்புகிறேன். Amen.
The more you study the word of God, you become a giant and the devil becomes the dwarf. Now it's the other way around. The less you study the Bible, he be the giant, you'll be the dwarf. But when you study the Bible, you'll be the giant, he'll be the dwarf. விலைக்கு சொல்ல வேண்டுமா? நீங்கள் வேதத்தை படித்தால் நீங்கள் ராட்சதராவீங்க, அவன் குள்ளனா ஆமாம். நீங்க பைபிளை படிக்கலனா நீங்கள் குள்ளனா மாறுவீங்க, அவன் ராட்சதனாய் உன் வாழ்க்கையில செயல்படுவான். எது வேணும் உங்களுக்கு? நீங்கள் குள்ளனா இருக்க விரும்புகிறீங்களா, ராட்சதனா இருக்க விரும்புகிறீங்களா? Glory to God. மீண்டுமா எரேமியா 15:16 வசனம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். ஆமென். யாக்கோபு 1:18. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதல் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். அந்த சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். கோடிட்டுக் கொள்ளுங்க. சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். In the English it says nourished in the words of faith. Not saved or born by the word of faith, we are nourished. We are nourished by God's word. தேவனுடைய வார்த்தையினால் ஊட்டப்பட்டிருக்கிறோம். That's the word nourish. தேவனுடைய வார்த்தை ஊட்டி வளர்க்கிறோமே. எப்படி ஒரு பிள்ளைக்கு வேண்டிய ஊட்டச்சத்தை ஊட்டி அவனை வளர்க்கிறோமோ அதே போலவே தேவன் சொல்கிறார், என்னுடைய வார்த்தை நீ உட்கொள்ளும் போது நீ பலன் பெறுவாய். ஆமென். அப்ப கவனிங்க, இது எழுதி கொள்ளுங்க. 3 காரியங்கள். முதலாவது, the word is a life giver. தேவனுடைய வார்த்தை ஜீவன் அளிக்கக்கூடியதா இருக்கிறது, வாழ்வை அளிக்கக்கூடியதா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை வாழ்வளிக்கிறதாய் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை வாழ்வளிக்கிறதாய் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை வாழ்க்கையை தாங்குகிறதா இருக்கிறது. முதலாவது தேவனுடைய வார்த்தை வாழ்க்கை அளிக்கிறதா இருக்கிறது. இரண்டாவது தேவனுடைய வார்த்தை தாங்குகிறதா இருக்கிறது. மூன்றாவது தேவனுடைய வார்த்தை வாழ்க்கையை கட்டி எழுப்பக்கூடியதா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை கட்டி எழுப்பக்கூடியதா இருக்கிறது. The word of God is a life builder. 3 things. The word of God is a life giver. The word of God is a life sustainer. The word of God is a life builder. 3 காரியங்கள். தேவனுடைய வார்த்தை வாழ்வளிக்கிறது. இரண்டாவதாக தேவனுடைய வார்த்தை வாழ்க்கையை தாங்குகிறதா இருக்கிறது. மூன்றாவது தேவனுடைய வார்த்தை வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறதா இருக்கிறது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்பொழுது இந்த 2 வசனங்களை வாசித்து முடிப்போம். 1 தீமோத்தேயு 4:6 இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாய் இருப்பாய். கவனிங்க. If you instruct the brethren in these things, you will be a good minister of Jesus Christ. இப்போ கவனிங்க. Nourished in the words of faith. விசுவாச வார்த்தைகளில் ஊட்டி வளர்க்கப்பட்டவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். Let me give you 3 things. 4 காரியங்கள். Number 1, முதலாவது, the word nourishes us. தேவனுடைய வார்த்தை ஊட்டி வளர்க்கிறதா இருக்கிறது. The word nourishes us. தேவனுடைய வார்த்தை ஊட்டி வளர்க்கிறது. இரண்டாவதாக, தேவனுடைய வார்த்தை நம்மை போஷிக்கிறது. It feeds us. தேவனுடைய வார்த்தை நம்மை போஷிக்கிறது. மூன்றாவது, தேவனுடைய வார்த்தை நம்மை கட்டுகிறது, கட்டி எழுப்புகிறது. It builds us. தேவனுடைய வார்த்தை நம்மை கட்டி எழுப்புகிறது. Fourthly, வளர உதவுகிறது. வளர உதவுகிறது. 4 காரியங்கள் தமிழில் யாராவது டக்குன்னு சொல்லுங்க. எழுதினவர்கள். தேவனுடைய வார்த்தை ஊட்டி போஷிக்கிறது. மூன்றாவது,
வண்டர்ஃபுல். வளர உதவுகிறது. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம், இதுதான் கடைசி வசனம், நிறுத்த போகிறோம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் அதுதான் கடைசி பகுதி. பேதுரு அநேக காரியங்களை போதித்து வருகிறார். அநேக பிரம்மாண்டமான பயங்கரமான காரியங்கள், பிரம்மாண்டமான அல்ல, பயங்கரமான காரியங்களை குறித்து பேசிக்கொண்டு வருகிறார். என்ன சொல்கிறார்? இந்த முழு பூச்சக்கரமும் அழிக்கப்பட போகிறது. அது மட்டுமல்ல, இந்த முழு பூமி, இந்த பூமியில் இருக்கிற எல்லாவற்றையும் தேவன் அக்கினியினால் அழிக்கப் போகிறார் என்று சொல்லிவிட்டு, அநேக காரியங்களை சொல்லிவிட்டு, அதன் பின்பு 18ஆம் வசனத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். பாருங்க, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். பாருங்க, மீண்டும் மீண்டுமாய் நான் கொடுத்த அநேக வசனங்கள் நமக்கு ஒன்றுதான் தெளிவாய் போதிக்கிறது. என்ன அர்த்தம்? தேவனுடைய வார்த்தை வளர்ச்சிக்கு ஆதாரமா இருக்கிறது. அப்போ இந்த வசனங்கள் நீங்கள் தியானிக்கும் போது நீங்கள் வளர்ச்சி அடைவீர்கள், நீங்கள் பலன் பெறுவீர்கள், நீங்கள் பிசாசை ஜெயிப்பீர்கள், நீங்கள் சூழ்நிலையை ஜெயிப்பீர்கள், நீங்கள் பாவத்தை ஜெயிப்பீர்கள், உங்களுடைய சவால்களை நீங்கள் மேற்கொள்வீர்கள், நீங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வீர்கள். நான் கிறிஸ்துவுக்குள் வளர விரும்புகிறேன். தேவனை, இயேசு கிறிஸ்துவை அறிகின்ற அறிவிலும் அவருடைய கிருபையிலும் நான் வளர்ச்சி அடைய விரும்புகிறேன். I want to grow. I want to grow in the grace and the knowledge of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை அறிகின்ற அறிவில் நான் வளரும் பொழுது, அவருடைய கிருபையில் வளரும் பொழுது, நான் நிச்சயமாய் பலனுள்ள ஒரு கிறிஸ்தவனாய் இருப்பேன், கனி நிறைந்தவனாய் இருப்பேன். கனி நிறைந்தவர்களாய் இருக்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். நாம் முதிர்ச்சி பெற தேவன் விரும்புகிறார். நாம் கட்டப்பட தேவன் விரும்புகிறார். நாம் பலவான்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் இந்த செய்தியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று என்னுடைய வாஞ்சை. தேவனுடைய வார்த்தை இதுவரைக்கும் படிக்காத விதத்தில் படிக்க ஆரம்பியுங்கள். மற்ற காரியங்களை கவனிக்கிறது போல இதை அதைவிட அதிகமாய் கவனிக்கும் பொழுது நான் சொல்கிறேன், கடல் அளவு ஆழத்தினுடைய சொத்துக்கள் உங்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துவார். கடல் அளவு சொத்துக்கள் தேவன் உங்களுக்காய் வைத்திருக்கிறார். கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யங்கள் தேவனுடைய வார்த்தையில் மறைபொருளாய் இருக்கிறது. அதை தேடுகிறவன், அதை ஆராய்ந்து பார்க்கிறவன், அதை தோண்டி பார்க்கிறவன் அதனுடைய முத்துக்களையும் அதனுடைய விலை மதிக்க முடியாத சொத்துக்களையும் பெற்றுக்கொள்வார். Your growth is directly proportionate to the time and effort you spend in the study of the word of God. தேவனுடைய வார்த்தையை படிப்பதில் நீங்கள் செலவு செய்கின்ற நேரமும் முயற்சியும் எந்த அளவுக்கு அது இருக்கிறதோ அதே அளவுக்கு நீங்கள் வளர்ச்சி பெறுவீர்கள், வளர்ச்சி அடைவீர்கள். எளிதான வார்த்தைகள், எந்த அளவுக்கு படிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் சாப்பிடுகிறீர்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கும். God does not want malnourished children. You know what I'm saying? வளர்ச்சி இல்லாத கிறிஸ்தவர்கள் தேவன் விரும்பவே இல்லை. நீங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? வேதத்தை படித்து தியானம் செய்யுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நாம் யாவரும் எழுந்து நிற்போம்.